ஸோ இது வந்து அடுத்த கிறிஸ்டலு. நெறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து வேணும்னு கேட்குறீங்க. இப்போ வந்து இது நான் இந்த கிறிஸ்டல் 3மே நான் கையில போட்டிருந்தத தான் கழட்டி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த கிறிஸ்டல் 3மே வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வாங்கின கிறிஸ்டல் வந்து ஒரு பொண்ணு கிட்ட சொல்லி வாங்கினேன்னு ஒரு வீடியோல காமிச்சிருந்தேன் இல்லையா? அது வந்து பார்த்துட்டு நெறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அத வந்து நானு ஒரு லோக்கல்ல இருக்கிற ஒரு 2, 3 பேருக்கே நானு சொல்லியிருந்தேன். அட்வைஸ் பண்ணியிருந்தேன். அவங்க போய் வாங்குனாங்க. அது வாங்குனப்ப என்ன ஆயிருச்சுன்னா, அவங்களுக்கு அந்த இடத்துல இப்ப கிளியர் குவார்ட்ஸ், ரோஸ் குவார்ட்ஸ் வாங்குறோம்னா, அது கலர் இருக்காது. அப்படியே தான் இருக்கும். அது உறிஞ்சு போறதுக்குலாம் சான்ஸ் இல்ல. ப்ளூ கலர்ல அவங்க வாங்கியிருக்காங்க பிரேஸ்லெட். அந்த ப்ளூ கலர்லாம் உறிஞ்சு இந்த கலருக்கு வந்துருச்சு. ஸோ அதனால எனக்கு அது ஃபெய்த் இல்ல. ஒரிஜினல் கிறிஸ்டலா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, பாசியா கூட இருக்கலாம்ல அப்படின்னு. இன்னொன்னு மத்த கிறிஸ்டல் விக்கிறவங்க கிட்ட வாங்குறதுக்கும் எனக்கு பயம். ஏன் அப்படின்னா, அந்த சென்னையில அங்க இங்கலாம் விக்கிறாங்க. கண்ணாடி பாசிய கூட கிறிஸ்டல்னு வித்தரலாம் இல்லையா? அதனால அவங்ககிட்ட வாங்குறதுக்கு இஷ்டம் இல்ல. இவர் வந்து உத்தரகாண்ட்ல இருந்து எனக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு சப்ளையர், ஹோல்சேல் சப்ளையரு. இப்பதான் திருப்பி அவர கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கேன். இது வந்து ஸ்மோக்கி குவார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெறைய அம்மாக்கள் வந்து அவங்க பிள்ளைங்களுக்காக கேட்குறீங்க. ஸ்டூடண்ட்ஸ் அவங்கலாம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கேட்குறீங்க. இது வந்து லைட் ப்ரவுன் கலர்ல இருக்கும். ஸ்மோக்கி குவார்ட்ஸ்ன்னு பேரு. இது வந்து அவங்களுக்கு கவனம் சிதறாமல் படிப்புல எப்படி, அதாவது இப்ப படிச்சுட்டே இருக்காங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா திருப்பி அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வரும். ஸ்டடி கரெக்டா படி உட்காந்து அப்படிங்கிற மாதிரி எனர்ஜைஸ் பண்ணியிருப்போம். ஸோ கவனம் சிதறாமல் ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேட்டடா இருக்க வைக்கும். ஓகே, இந்த மாதிரி ஸ்மோக்கி குவார்ட்ஸ் கிறிஸ்டல் இதெல்லாம் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரேர். அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரேட்டு டிபெண்ட் ஆகும். இப்போ ரோஸ் குவார்ட்ஸு, அப்புறம் இந்த கிளியர் குவார்ட்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய கிறிஸ்டல். இப்போ மணி மேக்னெட்டு, பிளாக் டர்போலினேட் ஈஸியாக கிடைக்கக்கூடிய கிறிஸ்டல்னாலும் மணி மேக்னெட்டோட டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி மார்க்கெட்டில், அதனால ரேட்டு ஜாஸ்தி வரும். இப்போ இந்த பிளாக் டர்போலினே வந்து பிளாக் ஓனிக்ஸோ பிளாக் டர்போலினே வந்து பிளெயின் பிளாக் டர்போலின் இருக்கு, லெட்டர்ஸே இல்லாமல். அந்த பிளாக் டர்போலினுக்கெல்லாம் வந்து ரேட்டு கம்மி தான். இது வந்து இந்த திபெத்தியன்ல ஓம் மணிப்பமே ஹூம்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓம் நமச்சிவாயான்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிற கிறிஸ்டலுக்கெல்லாம் ரேட்டு ஜாஸ்தி. இந்த கிறிஸ்டல்ல இந்த யூனிகார்ன் ஹார்ஸ், இந்த டால்ஃபின்னு இதெல்லாம் நான் தொங்க விட்டுருக்கேன் என் ஆசைக்கு வாங்கி. ஓகே, அதுல இல்லை, எனக்கு எல்லா இடத்துலையும் சலங்கையோட இருந்தா பிடிக்கும். அதனால சலங்கையும் நான் வாங்கி மாட்டி வச்சிருக்கேன். ஸோ ஆனால் கிறிஸ்டல் பிரேஸ்லெட் வர்றது இப்படி தான் வரும். வெறுமனே பிளெயினாக தான் வரும். எல்லா பிரேஸ்லெட்டுமே பிளெயினாக தான் வரும். நீங்க தான் வாங்கி இது வேணும்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டுக்கணும் உங்களுக்கு. ஓகேயா? எல்லாத்துலேயுமே பிளெயினாக தான் வரும். ஸோ இப்போ கிறிஸ்டலும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக வேணும்னு கேட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா? பை.